நாங்கள் கண்டோம். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். ஏனென்றால் சத்திரியர்கள் மட்டுமல்ல, 3 உலகங்களும் ஆதிக்கப்படுவார்கள். எங்கள் அழிவுக்கு எதிராக நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கவில்லை. உண்மையில் நாங்களே அதை திட்டமிட்டோம். சத்திரியர்களை மோதலுக்கு தூண்டுவதற்காக வேண்டுமென்றே தங்கள் செல்வத்தை நிலத்தடியில் வைத்ததாக பித்ரிகள் விளக்கினர். நாங்கள் அவர்களின் கைகளால் மரணத்தை விரும்பினோம். ஏனென்றால் நாங்கள் எங்கள் நீண்ட ஆயுளை கண்டு சோர்வடைந்து அவர்களிடமிருந்து தப்பிக்க ஒரு வழியை கேடினோம் என்று அவர்கள் கூறினர். அவர்கள் ஆர்வாவை தனது செயல்களை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். தங்கள் உயிரை மாய்த்து கொள்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் நுழைய மறுக்கப்படுகிறார்கள் என்பதை நினைவூட்டினர். எதிரியின் வார்த்தைகள் ஆரவனுக்குள் ஒரு நாம்பை தொட்டன. அவர் தனது வழிகளின் பிழையை காணத் தொடங்கினார். மேலும் அவரது கோபம் மெதுவாக குறைந்தது. மூதாதையர்களின் வேண்டுகோள் அவரது இதயத்தை தொட்டது. மேலும் உலகத்தை அழிப்பது தனக்கு அமைதியையோ மரியாதையையோ தராது என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு புதிய சமநிலை உணர்வுடன் ஆரவா தனது கோரத்தை விட்டு 3 உலகங்களுக்கும் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க தேர்ந்தெடுத்து பாவ செயல்களிலிருந்து தனது மனதை கட்டுப்படுத்தினார். பண்டைய இந்தியாவின் சாம்ராஜ்யத்தில் புனித வேதங்கள் தங்கள் ஞானத்துடன் இணைந்தவர்களுக்கு ரகசியங்களை கிசுகிசுத்தன. ஒரு கதை சூழ்ச்சி மற்றும் பக்தியின் திரைச்சிலை போல வெளிப்பட்டது. பிரபஞ்சத்தை பற்றிய ஆழமான புரிதலுக்கு புகழ்பெற்ற வசிஷ்ட முனிவர் சிந்தனையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தார். காந்தர்வர் அவருடன் ஒரு கதையை பகிர்ந்து கொண்டபோது கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அது இருப்பின் அடித்தளத்தை அசைக்கும் கதை ஓடிக்கொண்டிருந்த போது வசிஷ்டரின் கண்கள் மிகுந்த கவனத்தை ஈர்த்தன. நீதிமிக்க கோபத்தால் நுகரப்பட்ட பிராமணரான அவரவனின் கதையால் அவரது மனம் எரிந்தது. தங்கள் ஞானம் மற்றும் வழிகாட்டுதலுக்காக மதிக்கப்படும் மூதாதையர் ஆவிகளான பிதிரிகள் அவரவனிடம் பேசி அவரது தாயின் துன்பத்தின் சாம்பலில் இருந்து பிறந்த அவரது அழிவு சபதத்தை கைவிடும்படி வலியுறுத்தினர். ஏனெனில் அந்த அதிகாரமுள்ள சத்திரியர்கள் பிறக்காத குழந்தைகள் உட்பட பிறகு குலத்தை அழித்தபோது பெண்களை வேட்டையடையச் செய்து அவரவனின் கோபம் உலர்ந்த மரத்தால் ஊட்டப்படும் நெருப்பை போல ஏய்ந்தது என்று கூறப்பட்டது. நான் என் சபதத்தை கைவிட மாட்டேன் என்று அவர் பிதிரிகளிடம் அறிவித்தார். ஏனென்றால் நான் அவ்வாறு செய்தால் என் கோபம் என்னை விழுங்கிவிடும். மேலும் வாழ்க்கையின் 3 நோக்கங்களான தர்மம், அர்த்தம் மற்றும் காமத்தை நிறைவேற்ற என்னால் இயலாது. மன்னர்களும் சில சமயங்களில் ஒழுங்கை பராமரிக்கவும் அப்பாவி மக்களை பாதுகாக்கவும் தங்கள் கோபத்தை கட்டவிழ்த்து விட வேண்டும். நான் செயல்பட தவறினால் துன்மார்க்கர்கள் செழித்து வளருவார்கள். உலர்ந்த பாதிக்கப்படும். அவரது வார்த்தைகள் ஆர்வத்துடன் சொட்டு சொட்டாக இருந்தன. அவரது இதயம் நீதியின் உணர்வுடன் ஏறிந்தது. நாணியும் இரக்கமும் கொண்ட பிதிரிகள் தனது உக்கமான கோபத்தை தண்ணீரில் எரியுமாறு அவர்வாவுக்கு அறிவுறுத்தினர். ஏனெனில் பிரபஞ்சமே தண்ணீரிலிருந்து பிறந்தது என்று கூறப்பட்டது. இந்த நெருப்பு பெருங்கடலை விழுங்கட்டும் என்று அவர்கள் அவரை வலியுறுத்தினர். இவ்வாறு உங்கள் சபதம் நிறைவேறும், உலகங்கள் தீண்டப்படாமல் இருக்கும். அவர்களின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க அவருவாவின் முடிவை அவர் விவரித்த போது வசிஷ்டாவின் குரல் ஒரு மந்திரத்தை நகர்த்தி கொண்டது. உறுதியான இதயத்துடன் அவர் தனது கோபத்தை கடலின் கடவுளான வருணனின் வசிப்பிடத்தில் செலுத்தினார். இதோ உலகை சூழ்ந்துவிடும் என்று அச்சுறுத்திய நெருப்பு ஒரு வலிமையான குதிரையின் தலை வடமுகமாக மாறியது. அது பெருங்கடலின் நீரை விழுங்கும் போது அதன் வாய் மங்கியது. வசிஷ்டர் இந்த வார்த்தைகளை சொன்னபோது அவரது கண்கள் ஆழமான புரிதலுடன் பிரகாசித்தன. மேலும் உயர்ந்த பகுதிகளில் வாழ்ந்த ஞானமுள்ள முனிவரான பராசரை நோக்கி, பாசரரே, பிரபஞ்சத்தின் மர்மங்களை பற்றிய நுண்ணறிவுக்கு நீங்கள் பாக்கியவான்கள் இணையற்றது. உங்கள் ஞானம் நம் அனைவரையும் வழிநடத்துகிறது. இப்படியாக இந்தியாவின் பண்டைய பாரம்பரியங்களில் உள்ள பக்தியின் உருமாறும் சக்தி மற்றும் எல்லையற்ற ஞானத்திற்கு ஒரு சான்றாக அவரவனின் கோபத்தின் கதை முடிவுக்கு வந்தது. வசிஷ்டர் தனது கதையை முடித்தவுடன் சந்தனத்தின் வாசனை மற்றும் வேதங்களின் கிசுகிசுக்களால் காற்று கனமாக இருந்தது. பண்டைய இந்தியாவின் புனிதமான நிலத்தில் பக்தி மற்றும் சுய கட்டுப்பாடு பற்றிய கதை ஒரு கம்பீரமான சூரிய உதயம் போல வெளிப்பட்டது. ஞானம் மற்றும் இரக்கத்திற்கு புகழ்பெற்ற முனிவரான புகழ்பெற்ற வசிஷ்டர் சக்தியின் மகன் பராசரர் முன் நின்றார். அவர் ஒரு பெரிய ராட்சச பலியை செய்ய சபதம் எடுத்தார். இந்த சடங்கு கடவுள்களை
சமாதானப்படுத்தவும் உலகிற்கு அமைதியை கொண்டு வரவும் இருந்த பராசரர் தியாகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தபோது அவர் 3 எரியும் நெருப்புகளை பற்ற வைத்தார். 4வது நெருப்பைப் போல அவரது சொந்த ஆற்றல் அவருக்குள் பிரகாசித்தது. அவர் தூய்மையான வெண்ணெயின் வனக்கண்களை நெருப்பில் ஊற்றும்போது முழுவானமும் வேறொரு உலக ஒளியுடன் பிரகாசித்தது போல் தோன்றியது. வஸ்தரும் மற்ற முனிவர்களும் பராசரை 2வது சூரியன் என்று பிரமிக்க வைத்தனர். அவரது வலிமையுடன் பிரகாசமாக பிரகாசித்தார். இதற்கிடையில் பெரிய முனிவர்களில் ஒருவரான போஸ்தியர் அத்திக்ராது மற்றும் காட்சிக்கு ஈர்க்கப்பட்ட மற்றவர்களுடன் சம்பவ இடத்துக்கு வந்தார். சத்தியின் மறைவை பற்றி எதுவும் தெரியாத உயிரினங்களான அப்பாவி ராட்சசர்களின் படுகொலையால் அவர்கள் அனைவரும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். பொருஸ்தியர் மென்மையான ஆனால் உறுதியான தொனியுடன் பாசரை அணுகினார். ஞானம் மற்றும் இரக்கத்தின் வார்த்தைகளை பேசினார். குழந்தையே, இது உண்மையிலேயே உங்கள் விருப்பமா? மனிதர்களில் மிகவும் அப்பாவி கூட கொல்ல வேண்டும். உங்கள் தந்தையின் தலைவிதியை பற்றி தெரியாதவர்களை அழிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா என்று பொருஸ்தியர் கேட்டார். அவரது குரல் பராசரரின் தொந்தரவு ஆன்மாவின் மீது ஒரு இனிமையான தைலம் போன்றது. புறவியில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிராமணனாக நீங்கள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக போராட வேண்டும். அழிவு மற்றும் குழப்பம் அல்ல. பொருஸ்தியர் உண்மை மற்றும் ஞானத்தின் வார்த்தைகளை தொடர்ந்து பேசும்போது பராசரர் கவனமாக கேட்டார். தனது சாபத்தின் சக்தியின் மூலம் சக்தி தனது சொந்த மரணத்தை கொண்டு வந்ததாக பெரிய ரிஷி அவருக்கு நினைவூட்டினார். விஸ்வாமித்திரர் இந்த விஷயத்தில் ஒரு குருட்டு கருவி என்று தோன்றியது. சக்தி மற்றும் கல்மாஷபாதர் இருவரும் இப்போது சொர்க்கத்தில் வசித்து மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவித்தனர். பொருஸ்தியரின் வார்த்தைகளால் தூண்டப்பட்டு பராசரர் தனது வழிகளின் பிழையை காணத் தொடங்கினார். அவர் அமைதியை கொண்டு வருவதற்கு பதிலாக அழிவுக்கான ஒரு கருவியாக இருப்பதை உணர்ந்தார். ஒரு புதிய புரிதல் உணர்வுடன் அவர் தியாகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். தீயை இமாவத்தில் வடக்கே உள்ள ஆழமான காடுகளில் வீசினார். எனவே பெரிய முனிவர் பராசரர் தனது சபதத்தை கைவிட்டார். அதற்கு பதிலாக இரக்கம் மற்றும் சுய கட்டுப்பாட்டில் பாதையில் நடக்க தேர்ந்தெடுத்தார். ஒரு காலத்தில் இவ்வளவு தீவிரத்துடன் எரிந்த நெருப்பு இப்போது அணைக்கப்பட்டது. ஆனால் அதன் மரபு வாழ்ந்தது. ஞானம், இரக்கம் மற்றும் பக்தியின் உருமாறும் சக்திக்கு ஒரு சான்று. இன்று வரை நெருப்பு வீசப்பட்ட காடுகள் இன்னும் எல்லா பருவங்களிலும் ராட்சசர்கள் மரங்கள் மற்றும் கற்களை உட்கொள்கின்றன என்று கூறப்படுகிறது. இது பராசரர் தேர்ந்தெடுத்ததில் நீடித்த தாக்கத்தை விளைவூட்டுகிறது. சைத்தராதா காட்டில் விஷி சத்திரியின் சாபத்தால் தூண்டப்பட்ட மன்னர் கல்மாஷபாதர் தனது மனைவியுடன் வாழ்வாதாரத்தை தேடி அலைந்தார். அவரது கண்கள் பசியால் வெறித்தனமாகி ஒரு பிராமணனும் அவரது மனைவியும் நெருக்கமான தருணங்களில் ஈடுபட்டிருந்த ஒதுங்கிய இடத்தில் அவர் தடுமாறினார். பயந்து அவர்கள் தப்பி ஓடினர். ஆனால் ராஜாவின் கோபம் அவரை பிராமணரை பிடிக்க தூண்டியது. ராணி தனது கணவரை விடுவிக்குமாறு கெஞ்சி மன்னரின் முன் முழங்காலி விழுந்தவோ, பெரிய மன்னரே, நீங்கள் உங்கள் நல்லொழுக்கங்களுக்கும் அறநெறி மீதான பக்திக்கும் பெயர் பெற்றவர். நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன், இந்த கொடூரமான செயலை செய்யாதீர்கள். என் நேரம் வந்துவிட்டது. என் கணவரின் தோழமைக்காக நான் ஏங்குகிறேன். எங்கள் இருவரையும் காப்பாற்றுங்கள். எங்கள் விருப்பத்தை எங்களுக்கு வழங்குங்கள் என்று அவள் கெஞ்சினாள். ஆனால் அரசன் தனது சொந்த விருப்பங்களால் நுகரப்பட்டு அவருடைய வேண்டுதல்களை புறக்கணித்து பிராமணனை ஒரு மிருகத்தைப் போல விழுங்கிவிட்டான். ராணியின் கண்ணீர் தீப்பிழம்புகளாக மாறியது. அவர்களின் பாறையிலுள்ள அனைத்தையும் எரித்தது. அவள் ராஜாவை சடித்தபோது, தீய மோசமானவரே, நீங்கள் என் மனைவியுடன் ஒன்றிணைக்க முயற்சிக்கும்போது உங்கள் முடிவை சந்திப்பீர்கள். அந்த சந்தத்திலிருந்து பிறந்த எங்கள் மகனே உங்கள் வம்சத்தை நிலைநிறுத்துவார். அவள் பேசுகையில் ராணி எரியும் நெருப்புக்குள் நுழைந்தார். அழிவுக்கான பாதையை விட்டு சென்றார். தனது ஆன்மீக நுண்ணறிவுக்கு புகழ்பெற்ற வசிஷ்டர் சாபத்தையும் அதன் விளைவுகளையும் அறிந்திருந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு மன்னர் கல்மாஷபாதர் இறுதியாக சாபத்திலிருந்து விடுபட்ட போது அவர் தனது மனைவி மடையானதியின் பருவத்தின் போது அவரை அணுகினார். ஆனால் அவர் அவை அனுப்பிவிட்டார். அவரது இதயத்தில் பயத்தை தூண்டும் வார்த்தைகளை கிசுகிசுத்தான். மன்னரின் நினைவுகள் திரும்பின. சாபத்தின்
தாக்கத்தின் கீழ் செய்யப்பட்ட அட்டுழியங்களுக்கு அவர் வருத்தம் தெரிவித்தார். அவரது மரணத்தை சந்திக்கும் வாய்ப்பால் பீதி அடைந்த அவர் தனது ராணிக்கு ஒரு மகனை பெற வசிட்டாவை நியமிப்பதன் மூலம் சேதத்தை சரி செய்ய முயன்றார். எனவே தனது வம்சாவளியில் எஞ்சியிருந்ததை மீட்கும் முயற்சியில் மன்னர் கல்மாஷா பாகரக் தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பணியை மதிப்பிற்குரிய ரிஷியிடம் ஒப்படைத்தார். அர்ஜுனன் பாகீரதி ஆற்றின் கரையில் காந்தர்வாவின் அருகே நடந்து செல்லும்போது தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பார்த்து ஆச்சரியப்படாமல் இருக்க அவனால் முடியவில்லை. மரநெல் காற்றில் மெதுவாக அசைந்தன. அவற்றின் இலைகள் மெதுவாக அசைந்தன. ஆற்றின் படிக தெளிவான நீர் சூரிய ஒளியில் 1000 வைரங்களைப் போல பிரகாசித்தது. இருப்பினும் அர்ஜுனனின் எண்ணங்கள் வேறு இடங்களில் இருந்தன. அவர் காந்தர்வரிடம் ஒரு கேள்வியை கேட்டபோது, ஓ காந்தர்வனே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாய். சொல்லுங்கள், எந்த வேதத்தை அறிந்த பிராமணர் எங்கள் ஓசாரியாக நியமிக்கப்பட பகுதியானவர் பண்டை ஞானத்தால் ஒளிரும் அவரது கண்கள் காந்தர்வன் இந்த காடுகளில் உத்கோசகர் என்ற பெயரில் ஒரு ஆலயம் உள்ளது. தேவாலயத்தின் இளைய சகோதர தம்யா அங்கு துறவி தவத்தில் ஈடுபட்டுள்ளார். நீங்கள் விரும்பினால் அவரை உங்கள் ஓசாரியாக நியமிக்கவும் என்று பதிலளித்தார். காந்தர்வரின் வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனனின் முகம் உற்சாகத்தால் பிரகாசித்தது. அவர் தனது தோழர்களிடம் திரும்பி, இதுதான் எங்களுக்கு தேவை, உடனே உத்கோசகருக்கு செல்வோம். அவர்கள் ஆலயத்திற்கு சென்றபோது அர்ஜுனனால் தம்யாவை சந்தித்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள காத்திருக்க முடியவில்லை. அவர்கள் வந்தபோது பிராமணரின் அமைதியான முகத்தையும் பண்ணை சுற்றியுள்ள அமைதியான சூழ்நிலையையும் கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அர்ஜுனன் தனது நெருப்பு ஆயுதத்தை காந்தர்வரிடம் நன்றியுணர்வின் அடையாளமாக வழங்கினார். மேலும் பெரிய சடங்குடன் அதை மற்ற பரிசுகளுடன் ஒப்படைத்தார். வாண்டவர்கள் பின்னர் காந்தர்வரிடம் விடை பெற்று மீண்டும் ஒரு முறை உத்கோசகனை நோக்கி புறப்பட்டனர். அவர்கள் ஆலயத்தை நெருங்கிய போது தவுனியா தனது தியானத்திலிருந்து வெளிப்பட்டார். அவரது கண்கள் ஆழமான ஒளியுடன் பிரகாசிக்கின்றன. அவர் பாண்டவர்களை அன்புடன் வரவேற்றார். அவர்களுக்கு காட்டு பழங்கள் மற்றும் உண்ணக்கூடிய வேர்களை பரிசுகளாக வழங்கினார். அர்ஜுனனும் அவரது சகோதரர்களும் தவுனியாவின் பணிவுடனும் கருணையுடனும் ஆழமாக ஈர்க்கப்பட்டனர். அவர்கள் தம்யாவுடன் அதிக நேரம் கழித்தபோது பாண்டவர்கள் தனது ஆவிகள் உயர்ந்திருப்பதை உணர்ந்தனர். அவர்கள் அவரிடம் ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாவலரை கண்டனர். அவர் கசிலாபுர சிம்மாசனத்தில் தங்கள் சரியான இடத்திற்கு திரும்ப வழிநடத்தக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான வழிகாட்டி. எனவே தம்யாவை தங்கள் ஓசாரியாக கொண்டு அவர்கள் தங்கள் இறையாண்மையையும் ராஜ்யத்தையும் ஏற்கனவே மீட்டெடுத்ததாக கருதினர். வரவிருக்கும் சுயமரத்தில் பஞ்சாவின் அழகான இளவரசியின் கையை வெல்வோம் என்ற நம்பிக்கையையும் அவர்கள் உணர்ந்தனர். வண்டவர்களின் புத்திசாலித்தனம், வலிமை மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றை பார்த்த தம்யா தங்கள் சொந்த சாதனைகளின் மூலம் அவர்கள் ஏற்கனவே தங்கள் முன்றைய மகிமைக்கு மீட்டெடுக்கப்பட்டதாக கருதினார். கடவுள்களுக்கும் போட்டியாக இருக்கும் ஒரு திறனை கண்டார். அவர் தனது வார்த்தைகளால் அவர்களை ஆசீர்வதித்த போது பாண்டவர்கள் தங்கள் மீது ஒரு நோக்கத்தையும் உறுதியையும் கழுவுவதை உணர்ந்தனர். தம்யாவை தங்கள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர்கள் சுயமரத்தை நோக்கி புறப்பட்டனர். எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். பஞ்சாலாவின் பரபரப்பான நிலத்தில் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. துருபாதா என்றும் அழைக்கப்படும் புகழ்பெற்ற யத்ரசேனா தனது மகள் திரௌபதியின் சுயமரத்தை அறிவித்தார். ஒரு அற்புதமான நிகழ்வு. அங்கு அவர் பங்கேற்கக்கூடியிருந்த உன்னத இளவரசர்களில் இருந்து தனது கணவரை தேர்ந்தெடுப்பார். இந்த பிரமாண்டமான நிகழ்வை பற்றிய செய்தி தொலைதூரத்தில் பரவியது. அழகான திரௌபதியின் கைக்கு பொட்டியிட பல்வேறு நாடுகளை சேர்ந்த மன்னர்களையும் இளவரசர்களையும் ஈர்த்தது. பாண்டவர்கள், யுதிஷ்டிரர்கள், பீமர்கள், அர்ஜுனர்கள், நகுலர்கள் மற்றும் சகதேவர்கள் தங்கள் தாயார் குந்தியுடன் கிராமப்புறங்களில் பயணம் செய்தபோது அவர்கள் சாலையில் பிராமணர்களின் ஒரு குழுவை சந்தித்தனர். இந்த ஞானிகள் பிரம்மச்சாரிகள் அல்லது வேதங்களின் அர்ப்பணிப்புள்ள மாணவர்கள் பாண்டவர்களை மரியாதையுடன் பார்த்தனர். அவர்கள் யுதிஷ்டிரரை அணுகி அவரது குடும்பத்தின் இலக்கு பற்றி கேட்டனர். அறிவார்ந்த பிராமணர்களுக்கு எப்போதும் மரியாதை செலுத்திய யுதிஷ்டிரர் அவர்கள் திரௌபதியின் சுயமரத்தில் கலந்து கொள்வதற்காக
பான்சாலாவுக்கு செல்வதாக விளக்கினார். பண்டிகைகளில் பங்கேற்க ஆர்வமாக இருந்த பிராமணர்கள் பாண்டவர்களை அவருடன் சேர அழைத்தனர். அவர்கள் துருபாதரின் வசிப்பிடத்தின் பிரமாண்டத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கணவருக்கு வழங்கப்படும் நம்ப முடியாத செல்வத்தையும் பற்றி பேசினர். அவர்கள் உரையாடி கொண்டிருந்த போது பிராமணர்கள் திரௌபதியை அழகின் முன்மாதிரி என்று விவரித்தனர். அவரது கண்கள் தாமரை இதழ்கள் போல பிரகாசிக்கின்றன. அவரது அம்சங்கள் குறைபாடற்றவை. அவரது இயமை புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகிறது. இயற்கையான கவசல்கள் மற்றும் கைகளால் எரியும் நெருப்பிலிருந்து பிறந்தனர். அவரது சகோதரர் டிஸ்டக் யம்னாவை பற்றி அவர்கள் பேசினர். இதனால் அவர் ஒரு வலிமையான போர் வீரர் ஆனார். போரில் தங்கள் திறமை மற்றும் தாராள மனப்பான்மை மூலம் திரௌபதியின் கை வெல்ல ஆர்வமுள்ள மன்னர்களும் இளவரசர்களும் சுயம்வரத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் பிராமணர்கள் குறிப்பிட்டனர். போட்டி கடுமையானதாக இருக்கும், ஆனால் வெகுமதிகள் பெரியதாக இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட கணவருக்கு மட்டுமல்ல, விழாக்களில் பங்கேற்றவர்களுக்கும் பிராமணர்களின் வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் ஆர்வத்தை தூண்டின. மேலும் அவரது சகோதரர்களும் அவர்களின் தாயும் பாஞ்சாலாவுக்கு செல்லும் பயணத்தில் அவர்களுடன் சேர வேண்டும் என்று அவர் முன்மொழிந்தார். அவர்கள் ஒன்றாக துருபாதரின் சுயமரத்தின் பிரமாண்டத்தை காணவும் அது கொண்டு வரும் பல அதிசயங்களை அனுபவிக்கவும் முடியும். அவர்கள் பஞ்சாலாவை நோக்கி செல்லும்போது அவர்களுக்கு காத்திருந்த அற்புதமான நிகழ்வுக்கான உற்சாகமும் எதிர்பார்ப்பும் காற்றில் நிரம்பி வழிந்தது. முன்னால் செல்லும் பாதை நீளமாக இருந்தது, ஆனால் திரௌபதியின் அழகை பார்த்து விழாக்களில் பங்கேற்பதற்கான எதிர்பார்ப்பு பாண்டவர்களையும் அவர்களது தோழர்களையும் முன்னோக்கி ஈர்த்தது. அவர்கள் பிராமணர்களுடன் சேர்ந்து பயணம் செய்தனர், கதைகளையும் பாடல்களையும் பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் ஆஞ்சால நிலத்திற்கு சென்றபோது சுயமரர்கள் அவர்களுக்கு முன்னால் தோன்றினர். இது ஒரு கொண்டாட்டம், இது வரும் தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும். அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது இசையை மற்றும் சிரிப்பின் ஒளிரல் காற்றில் ஒலித்தன. ஒவ்வொரு உணவை இளவரசரின் வருகையையும் அறிவிக்கும் அறிவிப்பாளர்கள். ஒரு தொலைதூர நாட்டில் அர்ஜுனனின் தலைமையில் பாண்டவர்கள் துருபத மன்னரால் ஆளப்பட்ட பாஞ்சால ராஜ்யத்திற்கு ஒரு பயணத்தை தொடங்கினர். பசுமையான காடுகள் மற்றும் அமைதியான ஏரிகள் வழியாக அவர்கள் பயணம் செய்தபோது அவர்கள் சந்தித்த மக்களிடமிருந்து மரியாதையையும் போற்றுதலையும் சந்தித்தனர். ஆன்மாவின் தூய்மை மற்றும் ஆவமற்ற இயல்புக்கு பெயர் பெற்ற ஞானி ரிஷி துவைபயானா அவர்களை அன்புடன் வரவேற்றார் மற்றும் ஒரு சுருக்கமான உரையாடலுக்கு பிறகு அவர்களை விடைபெற்றார். ரிஷியுடன் பிரிந்த பிறகு பாண்டவர்கள் துருபதனின் தலைநகருக்கு தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் ராஜ்யத்துக்கு வந்து ஒரு எளிய குயவன் வீட்டில் வசித்து வந்தனர். பிராமண தொழிலை ஏற்றுக்கொண்டனர் மற்றும் ஒரு துறவி வாழ்க்கையை வாழ்ந்தனர். அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் சிலரால் பியோக்களாக அங்கீகரிக்கப்பட்டனர், ஆனால் யாரும் அவர்களை அணுக துணியவில்லை. இதற்கிடையில் அர்ஜுனனின் மாமனார் மன்னர் எச்சேசேனா தனது மகளை கீர்த்திக்கு அர்ஜுனன் திருமணம் செய்து வைப்பதை காண ஆர்வமாக இருந்தார். இருப்பினும் அவர் தனது நோக்கங்களை அனைவரிடமிருந்தும் மறைத்து வைத்திருந்தார். புருபதனும் தனது மகள் கிருஷ்ணரை அர்ஜுனனுக்கு வழங்க ஒரு அரசிய ஆசை கொண்டிருந்தார். இளம் போர் வீரரின் வலிமையை சோதிக்க மன்னர் அர்ஜுனனால் மட்டுமே வளைக்கக்கூடிய ஒரு வலுவான வில்லை நியமித்தார். பின்னர் அவர் வானத்தில் ஒரு அடையாளத்தை அமைத்தார். ஒரு இயந்திரத்தின் மூலம் மட்டுமே அணுக முடியும். மேலும் வில், சரம் மற்றும் அடையாளத்தை சுடக்கூடியவர் தனது மகளின் கையை வெல்வார் என்று அறிவித்தார். சுயம்வரின் செய்தி பரவியதும் கிருஷ்ணரின் கைக்காக போட்டியிட ஆர்வமாக தொலைதூர நாடுகளை சேர்ந்த மன்னர்கள் துருபதரின் தலைநகருக்கு திரண்டனர். பிரமாண்டமான நிகழ்வுக்கு குடிமக்கள் தயாராகி வருவதால் நகரம் உற்சாகத்தால் நிரம்பி வழிந்தது. மன்னர்கள் தங்கள் மிகச்சிறந்த உடையிலும் நறுமணமுள்ள கற்றாழை கலவையிலும் அலங்கரிக்கப்பட்டு ஆம்பிதியேட்டரை சுற்றியுள்ள மேடைகளில் அமர்ந்தன. பாண்டவர்களும் பிராமணர்கள் மற்றும் பிற பிரமுகர்களுடன் இணைந்து பிரமாண்டமான அரங்கிற்குள் நுழைந்தனர். அழகாக அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகள், பிரகாசமான மேலடுக்குகள் மற்றும் காற்றை வியப்பும் கம்பீரமான எக்காலங்கள் ஆகியவற்றைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். கலைஞர்கள் தங்கள் திறமைகளால் கூட்டத்தை மகிழ்வித்ததால் வளிமண்டலம் மின்சாரமாக இருந்தது. சுயம்வரத்தின் 14ஆம் நாள் வந்தபோது கிருஷ்ணர் தனது அறைகளிலிருந்து வெளியே வந்தார். அழகையும் வசீகரத்தையும் வெளிப்படுத்தினார்.
அவருடன் அவரது சகோதரர் பிரிகத்யம்மாவும் இருந்தார். அவர் மேகங்களைப் போல இடிமுழக்கத்துடன் சபையில் உரையாற்றினார். அவர் சவாலின் விதிமுறைகளை அறிவித்தார். 5 கூர்மையான அம்புகளை பயன்படுத்தி வானத்தில் அடையாளத்தை சுடக்கூடியவர். தனது சகோதரியின் கையை வெல்வார். கூடியிருந்த மன்னர்களும் பிரபுக்களும் தங்கள் வலிமை, தைரியம் மற்றும் திறமையாகியவற்றின் இறுதி சோதனை எதிர்கொள்ள தயாராகிக் கொண்டிருந்த போது ஒரு காவிய மோதலுக்கு மேடை அமைக்கப்பட்டது. பாண்டவ இளவரசரான ரகுலன் வரலாற்றின் பொக்கை என்றென்றும் மாற்றும் வகையில் தன்னை நிரூபிக்கப் போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. சுயம்வர விழா தொடங்கவிருந்த போது பஸ்திலாபுர மைதானத்தில் சூரியன் உதித்தது. பாண்டுவின் மகன்களின் சகோதரியான திரிஷ்டத்யும்னா உயரமாகவும் பெருமையாகவும் நின்றாள். அவள் கண்கள் அவள் முன் முகங்களின் கடலை சுற்றி பார்த்தன. இந்த வலிமையான வீரர்களில் ஒருவரிடம் அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் இந்த நாளில் அவள் தனது சொந்த கணவரை தேர்ந்தெடுப்பார். அவள் கூட்டத்தை பார்த்தபோது திரிஷ்டத்யும்னாவின் இதயம் உணர்ச்சியால் பெருகியது. அங்கே அவளுக்கு முன்னால் துரியோதனனும் அவரது சகோதரர்களான துர்விசாகா, துர்முகா மற்றும் துஷ்பிரதர்ஷனா ஆகியோரும் நின்றனர். அவர்களின் முகங்கள் உறுதியான கோடுகளில் அமைக்கப்பட்டிருந்தன. அவர்களின் கண்கள் லட்சியத்தால் எரிந்தன. அவர்களுக்கு அருகில் கர்ணன் நின்றார். அவரது வாள் தயாராக இருந்தது. அவரது கண்ணில் ஒரு கடுமையான பளபளப்பு. ஆனால் அவர்கள் தனியாக இருக்கவில்லை. எண்ணற்ற பிற மன்னர்கள் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்திருந்தனர். ஒவ்வொருவரும் கடைசி மன்னரை விட அதிக சக்தி வாய்ந்தவர்கள் மற்றும் கம்பீரமானவர்கள். காந்தார மன்னரின் மகன்களான சகுனி, சௌவாலா, வேசகர் மற்றும் விரதபாலா ஆகியோர் அவர்களிடையே உயரமாக நின்றனர். ஆயுத திறமைக்கு புகழ்பெற்ற அஸ்வத்தமான் மற்றும் போஜாவும் வந்திருந்தனர். தங்கள் செல்வத்தையும் அந்தஸ்தையும் குறிக்கும் ஒவ்வொரு ஆவணத்திலும் அலங்கரிக்கப்பட்டன. திரிஷ்டத்யும்னாவின் கண்கள் கூட்டம் முழுவதும் அலைந்து திரிந்தபோது பிராரனையும் அவரது 2 மகன்களான சங்கா மற்றும் உத்தராவையும் அவர் பக்கத்தில் பார்த்தார். அவர்களுக்கு பின்னால் பதச்சேமி, சுசரமா, செனவிந்து, சுகேது, அவரது 2 மகன்களான சுமாமா மற்றும் சுவஜ, சுசித்தா, சுகுமாரா, விரிகா, சத்யாத்தி மற்றும் பலர் நின்றனர். ஒவ்வொருவரும் ஒரு வலிமையான போர் வீரர். போரில் தங்கள் வீரத்திற்காக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டன. கருணை மற்றும் திரக்கத்தால் பிரகாசிக்கும் அவரது கண்கள் வாசுதேவர் கிருஷ்ணர் மீது திரிஷ்டத்யும்னாவின் கண்கள் இறுதியாக ஓய்வெடுத்தன. அவர்கள் அனைவரிடமும் நின்றார். இருப்பினும் அவர் மனித லட்சியத்தை விட பெரிய ஒன்றுடன் இணைக்கப்பட்டதைப் போல அவர்களை தவிர தோன்றினார். அவருக்கு அருகில் மகரத்தின் சக்தி வாய்ந்த மன்னர் தர்சந்தா நின்றார். அவரது முகம் முரண்பாடுகளில் ஒரு படிப்பு. ஒரே நேரத்தில் கடுமையான மற்றும் மென்மையானது. திரிஷ்டத்யும்னா தனக்கு முன்னால் முகங்களின் கடலை எடுத்து கொண்டபோது அவள் மீது ஒரு பிரமிப்பு உணர்வை அவர் உணர்ந்தாள். இந்த ஆண்கள் வெறுமனே போர் வீரர்கள் அல்ல, அவர்கள் மன்னர்கள். ஒவ்வொருவரும் ஆட்சி செய்வதற்கும் பாதுகாப்பதற்கும் தங்கள் சொந்த ராஜ்யத்தை கொண்டிருந்தனர். இருப்பினும் அவர்கள் அனைவரும் இங்கு வந்திருந்தனர். இந்த இடத்திற்கு அவளுடைய கைக்கு போட்டிய சுயம்வர விழா தொடங்கவிருந்தது. திரிஷ்டத்யும்னா தான் விரைவில் ஒரு தேர்வு செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தார். அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தாள். முன்னால் உள்ள பணிக்காக தன்னைத்தானே உருக்கிக் கொண்டாள். இந்த சக்தி வாய்ந்த போர் வீரர்களில் யார் குறியை எறிந்து தனது இதயத்தை வெல்வார்கள் காலம் மட்டுமே சொல்லும். சூரியன் பன்சல ராஜ்யத்தின் மீது அஸ்தமிக்கையில் சுயம்வர நடைபெறவிருந்த பரந்த ஆம்பி தியேட்டரின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை தெளித்து நாடு முழுவதிலும் இருந்து இளவரசர்கள் துருபத மன்னரில் அழகான மரலான திரௌபதியின் கைக்காக போட்டியிடக்கூடியிருந்ததால் காற்று எதிர்பார்ப்புடன் மின்னலாக இருந்தது. இளவரசர்கள் தங்கள் அரச இருக்கைகளை பெருமையுடன் நிற்கும்போது தங்கள் நகைகளும் ஆபரணங்களும் மங்களான வெளிச்சத்தில் ஒளிரும் காட்சியாக இருந்தது. அவர்கள் அனைவரும் அழகான திரௌபதியை திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபிக்க வந்திருந்தனர். ஒவ்வொருவரும் அவர் மிகவும் திறமையானவர் மற்றும் அவரது கையில் மிகவும் தகுதியானவர் என்று நம்பினர். விழா தொடங்கிய போது இளவரசர்கள் தங்கள் இருக்கைகளிலிருந்து எழுந்து உற்சாகத்துடனும்
பெருமையுடனும் தங்கள் முகங்களை ஒளிரச் செய்தனர். கிறிஸ்தர் என்னுடையவராக இருப்பார் என்று அவர்கள் ஒற்றுமையுடன் கூச்சலிட்டனர். இடி முழக்கம் போல தேயரங்கில் தங்கள் குரல்கள் எதிரொலித்தன. திரௌபதியின் கையை வெல்ல விரும்பிய கத்திரியர்கள் மலைகளின் மன்னரின் மரலான உமாவை சுற்றி கூடியிருந்த தெய்வங்களைப் போல இருந்தன. நாட்டின் மாபெரும் வீரர்களான ருத்தா, ஆதித்யா, வாசுவட்டை, அஸ்வின், ஸ்வாதா, மருதா, யமனுடன் குவேரா ஆகியோர் இந்த காட்சியை காண வந்திருந்தனர். தேதியர்கள், சுபர்ணர்கள், நாகர்கள், வானமுனிவர்கள், குட்டியாதர்கள், சரணர்கள் அனைவரும் இந்த மகத்தான வலிமை மற்றும் வீரத்தை காணக்கூடியிருந்தனர். அவர்களில் கிறிஸ்தரின் புத்திசாலித்தனமான மூத்த சகோதரர் தலாயுத வலதேவர் தனது நண்பர்களுக்கு ஆதரவளிக்க வந்த துவாரகா ஏவரசர் ஜனார்த்தன, கிறிஸ்தர் விருஷ்ணி பழங்குடியினரின் தலைவரான அங்கரன் ஆகியோரும் அடங்குவர். அப்சரர்களுடன் முதன்மையான காந்தர்வர்களும் வந்திருந்தனர். அவர்களின் இசையும் நடனமும் காட்சியை வெளிப்படுத்துவதை காணும் போது காற்றை நிரப்பிக் கொண்டிருந்த இளவரசர்கள் திரௌபதியின் கைக்காக போட்டியிடத் தொடங்கிய போது தங்களுக்கு முன்னால் நின்ற அசாதாரணமான புத்தனையின் வில்லை அவர்களால் கட்ட முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது. ஒவ்வொன்றாக அவர்கள் முயற்சி செய்து தோல்வி அடைந்தனர். அவர்களின் வலிமை செலவழிக்கப்பட்டது. அவர்களின் கிரீடங்களும் மாலைகளும் தங்கள் நபர்களிடமிருந்து தளர்ந்தன. அவர்கள் மூச்சு திணறினர். அவர்களின் லட்சியம் குளிர்ந்தது. அவர்கள் அசையாமல் தரையில் படுத்திருந்தனர். அப்போதுதான் சூர்யாவின் மகனான கர்ணன் சவாலுக்கு எழுந்து நின்றான். நெருப்பு சுடர் போல அவர் முன்னேறி சென்று வில்லை பிடித்தார். ஒவ்வொரு அசைவிலும் அவரது வலிமை மற்றும் திறமை தெளிவாக தெரிகிறது. கர்ணன் வில்லை பிடித்துக்கொண்டு அம்புகளை சரத்தின் மீது வைப்பதை பாண்டவர்கள் மூச்சு திணறுடன் பார்த்தனர். ஆனால் கர்ணனை கண்ட திரௌபதி தன் எஜமானருக்காக ஒரு சுதாவை தாழ்ந்த சாதியை சேர்ந்த ஒரு போர் வீரன் தேர்வு செய்யப் போவதில்லை என்று கூறி அவரை உரத்த குரலில் நிராகரித்தார். கர்ணன் வேதனையுடன் சிரித்துவில்லை ஒதுக்கி என்றார். அவரது பெருமை காயப்படுத்தியது. ஆனால் அவரது ஆணா உடைக்கப்படவில்லை. போட்டி தொடர்ந்தபோது இன்னும் பல இளவரசர்கள் முயற்சி செய்து பார்த்தனர். பேரவை மண்டபம் உற்சாகத்துடனும் எதிர்பார்ப்புடனும் நிறைந்திருந்தது. மன்னர்கள் ஒவ்வொருவரும் வலிமையான வில்லை கட்டுவதில் உறுதியாக இருந்தனர். தங்கள் திருப்பங்களை எடுத்தனர். ஆனால் ஒவ்வொன்றாக அவர்கள் சவாலை எதிர்கொள்ள தவறிவிட்டனர். அவர்களின் வலிமை மற்றும் திறமை கையில் உள்ள பணிக்கு பொருந்தவில்லை. கூட்டத்தில் அமர்ந்திருந்த பிராமணர்கள் திகைப்பு மற்றும் சந்தேகத்தின் கலவையுடன் பார்த்தனர். இந்த இளம் பார்த்த ஆர்ஜுனனின் முட்டாள்தனத்தை பற்றி தங்களுக்குள் திசைதிசுத்தனர். அவர்கள் மிகச்சிறந்த போர் வீரர்கள் கூட செய்ய தவறியதை முயற்சிக்க துணிந்தனர். கடைசி மன்னர் சரணடைந்த போது அதிருப்தியின் முணுமுணுப்பு சபை முழுவதும் பரவியது. சில பிராமணர்கள் எச்சரிக்கையை வலியுறுத்தினர். அர்ஜுனனின் செயல்கள் அவர்கள் அனைவருக்கும் அவமானத்தையும் ஏளனத்தையும் ஏற்படுத்தும் என்று எச்சரித்தனர். இந்த ஸ்திரிபில் ஒரு சிறுவன் மட்டுமே என்று அவர்கள் கூறினர். அவருக்கு ஆயுதங்களில் அனுபவம் இல்லை. இந்த வலிமையான வில்லை பயன்படுத்தும் வலிமை இல்லை. ஆனால் மற்றவர்கள் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளால் எதிர்த்தனர். தங்கள் பக்தி மற்றும் தவஸ் மூலம் சாத்தியமற்ற பணிகளை செய்த பெரிய பிராமணர்களின் சாதனைகளை நினைவு கூர்ந்தனர். இந்த குரல்களில் ஒன்று அகத்தியரின் குரலாகும். அவர் ஒரு காலத்தில் தனது பிரமா ஆற்றலால் ஆழமற்ற கடலை வறண்டு குடித்திருந்தார். அர்ஜுனனின் திறமைகளை ஏன் சந்தேகிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டனர். போரில் அனைத்து க்ஷத்திரியர்களையும் தோற்கடித்த ஜமதத்தியின் மகன் ராமனைப் போல அல்லவா அவர் இந்த இளம் போர் வீரர் மீது நம்பிக்கையை வைத்து அவர் எல்லாம் சாதிக்க முடியும் என்று பார்ப்போம். சில பிராமணர்கள் எச்சரிக்கையுடன் மற்றவர்கள் அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினர். விவாதம் உச்சத்தை எட்டியதும் அர்ஜுனனே தனது கண்களை வில்லின் மீது நிலை நிறுத்தி கொண்டு முன்னேறினார். அவர் அதை சுற்றி நடந்து அனைத்து உயிரினங்களுக்கும் ஆண்டவரான இசானாவுக்கு மரியாதை செலுத்தி கிறிஸ்தரின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். தனது இளமையை பொய்யாற்றிய அமைதியான நம்பிக்கையுடன் அவர் வில்லை இழுத்து ஒரு விரைவான ஏக்கத்துடன் ஒரு கண்ணின் மின்னலில் அதை இழுத்தார். அதிலும் குறியை எடுத்துக்கொண்டு குறியை சுட்டபோது கூட்டம் ஒரு காது கேளாத கதனையில் வெடித்தது. அதில் அசைக்க முடியாத துல்லியத்துடன் இலக்கை துளைத்தது.
கடவுள்களே அர்ஜுனனின் தலையில் வான மலர்களை பொழிந்தனர். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் தங்கள் மேல் ஆடைகளை மகிழ்ச்சியுடன் அசைத்தனர். அந்த பெரிய போர்வீர மன்னரான துருபாதா மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தார். தேவைப்பட்டால் அர்ஜுனனுக்கு உதவ முன்வந்த திசை பெருகிய போது, பட்டாளக்காரர்கள் அவரை புகழ்ந்து பாடிய போது, கிருஷ்ணர் அர்ஜுனனை அணுகினார். அவரது நெற்றியில் மலர்களின் மாலை மற்றும் அவருக்கு பின்னால் ஓடும் ஒரு வெள்ளை அங்கியும். அந்த தருணத்தில் இந்த இளம் போர்வீரர் மீது வானம் புன்னரைத்தது போல் தோன்றியது. ஏனெனில் அவர் கூட்டத்தின் போற்றுதலை மட்டுமல்ல, எப்போதும் அணையம் வைக்கப்பட்டிருந்த இளவரசி திருவதியின் கைகளையும் வென்றார். கூட்டம் இன்னும் ஆரவாரம் செய்து கொண்டிருந்த நிலையில் அர்ஜுனனும் அவரது புதிய மணமகளும் இந்த நம்ப முடியாத சாதனையை கண்ட மரியாதைக்குரிய பிராமணர்களால் சூழப்பட்ட அம்பிதியேட்டரை விட்டு வெளியேறினர். அவர்கள் புறப்பட்ட போது தங்கள் ஆஜ்யத்தின் கலைவிதி களத்தில் தொங்கிக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. சுயமரம் நடைபெறும் பிரமாண்டமான மாநாட்டு மண்டபத்தில் கூடியிருந்த மன்னர்கள் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. திருமணத்தில் தனது மகளின் கைக்காக போட்டியிட அவர்களை அழைத்த மன்னர் துருபாதார் எதிர்பாராத விதமாக ஒரு பிராமணரை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தார். கூடியிருந்த மன்னர்கள் கோபத்தால் தங்கள் முகங்கள் இருண்டன. தங்களுக்குள் முன்முக்கத் தொடங்கினர். இது என்ன என்று அவர்கள் கூச்சலிட்டனர். நாங்கள் வெறும் வைக்கோல் என்று துருபாதான் எண்ணுகிறாரா? அவர் அழைப்பிற மரத்தை நடுகிறார். அது பழம் தரும்போது அதை வெட்டி விடுகிறார். இது போன்ற அவமதிப்புக்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம். அவை அவரது மகனுடன் கொள்வோம் என்று அரசர்களின் குரல்கள் தங்கள் வில்லுவையும் அம்புகளையும் வீழ்க்கும்போது கோபத்தின் உச்சத்தில் உயர்ந்தன தன்னை அச்சுறுத்தும் அவர்தை உணர்ந்த துருபாதா பிராமணர்களிடம் பாதுகாப்புக்காக திரும்பினார். ஆனால் அப்போதுதான் கூட்டத்திலிருந்து 2 வலிமையான போர்வீரர்கள் தோன்றினர். பாண்டுவின் மகன்களான பீமன் மற்றும் அர்ஜுனன். அவர்களின் கண்கள் உறுதியுடன் ஒளிரும். அவர்கள் கோபமடைந்த மன்னர்களை எதிர்கொள்ள தயாராக நின்றனர். பீமனின் தசைகள் இடியுடன் கூடிய மழை போல அவரது தோளுக்கு அடியில் சுழன்று கொண்டிருந்தன. ஒரு பெரிய மரத்தை கிழித்து தன்னை தற்காத்து கொள்ள அதை ஒரு கிளப்பாக பயன்படுத்தினார். அது காற்றில் மோதிய சத்தம் மன்னர்களின் முதுகெலும்பை நடுங்க செய்தது. அவர்கள் தங்கள் பொறுப்பில் தடுமாறின. இதற்கிடையில் அர்ஜுனன் உயரமாக நின்று தனது தயாராக முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். கிருஷ்ணர் அமைதியான திருப்தியின் காற்றுடன் பக்கவாட்டில் இருந்து பார்த்து கொண்டிருந்த போது கூட்டத்தினரிடையே இருந்த தனது உறவினர்களையும் நண்பர்களையும் அடையாளம் கண்டார். அவர் தனது சகோதரர் பலராமனிடம் திரும்பி, இதோ அர்ஜுனனை காண்கிறேன். 4 முழ நீளமுள்ளவில்லை இழுக்கும் அந்த வலிமையான போர்வீரன் அங்கே அவருக்கு அருகில் நின்ற பிரியமன் சிங்கத்தை மரங்களை கிழித்து விடுகிறான். தாமரை இதழ்கள் போன்ற கண்கள் கொண்ட இளைஞன் முன்னதாக ஆம்பி தியேட்டரை விட்டு வெளியேறியவன். யுதிஷ்டிரன் கார்த்திகேயனைப் போலவே அந்த 2 இளைஞர்களும் நிச்சயமாக வட்டை அஸ்வின் மகன்கள் பலராமாவின் கண்கள் ஆச்சரியத்தில் வீழ்ந்தன. அவர் தங்களுக்கு முன்னால் இருந்த காட்சியை எடுத்துக்கொண்டார். கடவுளுக்கு வணக்கம் என்று அவர் மூச்சு விட்டார். எங்கள் தந்தையின் சகோதரி பிரிதாவும் கௌரவ இளவரசர்களும் உண்மையில் வீட்டின் தீப்பிழம்புகளிலிருந்து தப்பியிருப்பதை நான் காண்கிறேன். 2 சகோதரர்களும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் பரிமாறிக்கொண்டனர். தங்கள் குடும்பத்தினர் காப்பாற்றப்பட்டதை அறிந்தது அவர்கள் உணர்ந்த மகிழ்ச்சியை அவர்களின் முகங்கள் பிரதிபலித்தன. மன்னர்கள் தயங்கி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கிருஷ்ணரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அவர்கள் துருபதனையும் அவரது மகனையும் கொன்று விடுவார்களா அல்லது அவர்கள் தோல்வியில் பின்வாங்குவார்களா? காலம் மட்டுமே சொல்லும். பாண்டவ சகோதரர்களான அர்ஜுனனும் பீமனும் பிராமணர்களின் கூட்டத்தின் மத்தியில் உயரமாக நிற்பதால் சூரியன் நிலத்தின் மீது அஸ்தமிக்க தொடங்கியது. திருமணத்தில் திரௌபதியின் கையை பெற அந்த சத்திரிய வீரர்களை எதிர்கொள்ள அவர்கள் தயாராகி கொண்டிருந்த போது காற்று எதிர்பார்ப்புடன் மின்னலாக இருந்தது. பிராமணர்கள் தங்கள் மான்களின் தோள்களையும் தேங்காய் ஓடுகளால் செய்யப்பட்ட தண்ணீர் தொட்டிகளையும் அசைத்த போது, பயப்படாதே, நாங்கள் உனக்காக போராடுவோம் என்று அவர்கள் கூச்சலிட்டனர். அர்ஜுனன் அநம்பிக்கையுடன் கண்களை ஒளிர செய்து அவர்களை நோக்கி கூச்சலிட்டார். என் நண்பர்களே, ஒருபோதும் இல்லுங்கள் என்று அவர் கூறினார். நான் இந்த வீரர்களை தனியாக
எதிர்கொள்ளையில் ஒரு வலிமையான வில்லை வைத்திருந்த அர்ஜுனன் பீமனுடன் ஒரு மலையைப் போல அசையாமல் நின்றான். சூரியனின் மகன் கர்ணன், துரியோதனன் ஆகியோரின் தலைமையில் சத்திரிய போர் வீரர்கள் பயங்கரமான கூக்குரல்களுடன் முன்னேறி சென்றனர். ஆனால் அர்ஜுனன் தயங்காமல் இருந்தான். அவனுடைய அம்புகள் புல்வெளியில் மிதக்கும் பாம்புகளைப் போல வேகமாகவும் உண்மையாகவும் பறந்தன. கர்ணன் தனது சக்தி வாய்ந்த ஆற்றலுடன் அர்ஜுனனை நோக்கி விரைந்தான். ஆனால் பிந்தையவர் தனது வில்லை இழுத்து கூர்மையான அம்புகளால் அவரை துளைத்தார். கர்ணன் கடுமாறி அர்ஜுனனை மீட்டெடுத்து புதிய வீரியத்துடன் தாக்கினார். இரு வீரர்களும் எஃகு மற்றும் தீப்பொய்களில் மோதினர். ஒவ்வொருவரும் மற்றவை வெல்ல முயன்றனர். அவர்களின் போர் தீவிரமடைந்தது. ஒவ்வொரு அடியும் துல்லியமாக தரையேங்கியது. இறுதியாக கர்ணன் தயங்கி பிரமர் சக்தியின் வெல்ல முடியாத தன்மையை ஒப்புக்கொண்டார். இதற்கிடையில் பீமனும் மத்தாவின் வலிமையான மன்னரான சால்யாவும் கடுமையான சண்டையில் ஈடுபட்டனர். அவர்களின் கைமுட்டிகளும் முழங்கால்களும் திராணை விகிரணங்களைப் போல மோதிக்கொண்டன. போர் தொடர்ந்த போது இந்த பிராமணர்கள் சாதாரண போர் வீரர்கள் அல்ல என்பதை மன்னர்கள் உணரத் தொடங்கினர். அவர்கள் வலிமையானவர்கள், திறமையானவர்கள், வெல்ல முடியாதவர்கள் என்று தோன்றியது. தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணர் தலையிடும் வரை எப்படி முன்னேறுவது என்று தெரியாமல் சித்திரியர்கள் தயங்கினர். இதோ பீமன் சால்யாவை தீங்கு செய்யாமல் வெகு தூரம் தூக்கி எறிந்தபோது அவர் கூறினார், இந்த பிராமணர்கள் உண்மையில் அசாதாரணமான போர் வீரர்கள். அவர்களின் வலிமைக்கும் திறமைக்கும் இணையாக யாரால் இருக்க முடியும்? மன்னர்கள் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் கண்ட வீரத்தின் வெளிப்பாட்டைக் கண்டு அவர்களின் சந்தேகங்கள் நீக்கப்பட்டன. கிருஷ்ணரின் வார்த்தைகள் சத்திரியர்களை அமைதிப்படுத்தின. அவர்கள் போராட்டத்திலிருந்து பின்வாங்கினர். பிராமணர்கள் எவ்வளவு புண்படுத்தியிருந்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்டனர். தூசி தணிந்தவுடன் பீமனும் அர்ஜுனனும் கூட்டத்திலிருந்து வெளிப்பட்டனர். மேகங்கள் இருந்து வெளிவரும் சூரியன் மற்றும் சந்திரனைப் போல அவர்களின் முகங்கள் சிதைந்தன, ஆனால் உடைக்கப்படவில்லை. அவர்களின் தாயார் குந்தி அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று ஆவலுடன் காத்திருந்தாள். தன் மகன்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்ற அச்சத்தால் அவள் மனது நிரம்பியிருந்தது. ஆனால் இறுதியாக அவர்கள் தங்கள் வீட்டிற்குள் பிராமணர்களின் உடலுடன் நுழைந்தபோது அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டாள். அவர்களின் வலிமையும் தைரியமும் உடைக்கப்படவில்லை. அஸ்தினாபுரத்தின் பரபரப்பான தெருக்களில் 5 பாண்டவ சகோதரர்கள் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் இந்த நாளுக்கு பிறகு தங்கள் எளிய ஈழத்திற்கு திரும்பினர். தங்கள் பயணத்திலிருந்து சோர்வடைந்த அவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் தாய் குந்தியை அணுகினார். அவர் தனது மகன்களின் வருகையை அறியாமல் அறைக்குள் அமர்ந்திருந்தார். சகோதரர்களுள்ளே நுழைந்ததும் அவர்கள் பெருமையுடன் துருபத மன்னரில் அழகான மகளான எட்டசேனியை அன்று பெற்ற தருணமாக வழங்கினர். தங்கள் சூழ்ச்சியை பற்றி இன்னும் அறியாத குந்தி புன்னரைத்து நீங்கள் பெற்ற அனைத்தையும் அனுபவிக்கவும் என்று கூறினார். ஆனால் கிருஷ்ணரை பார்த்தவுடனேயே அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவர், ஓ, நான் என்ன சொன்னேன் என்று கூச்சலிட்டாள். பாவத்திற்கும் சங்கடத்திற்கும் அஞ்சி அவள் விரைவாக எட்டசேனியின் கையை எடுத்து யுதிஷ்டனை அணுகினாள். அம்மா என்று குந்தி கேட்டார். இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும்? திரௌபதியின் கௌரவம் எப்படி பாதுகாக்கப்படலாம்? நமது செயல்கள் பாவத்திற்கு வழிவகுக்காமல் எப்படி இருக்க முடியும்? யுதிஷ்டிரன் தனது வயதை தாண்டி பதிலளிப்பதற்கு முன்பு ஒரு கணம் யோசித்தார். அவர் தனது தாயை ஆறுதல் படுத்தி, சகோதரர்களே, நாம் பாண்டுவின் மரங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நமது ராஜ்யத்தின் எதிர்காலம் மற்றும் நல்வாழ்வை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அர்ஜுனன் என்றென்றும் புத்திசாலித்தனமான குரலாக இருந்தவன் அடுத்ததாக பேசினான். ராஜாவே, என்னை பாவத்தில் பங்கேற்பவனாக ஆக்காதே. உமது கட்டளை நல்லொழுக்கத்திற்கு இணங்காது. அதையே பாவிகள் பின்பற்றும் பாதை. திரௌபதியின் கௌரவம் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய முதலில் திருமணம் செய்து கொள்ளுமாறும் பின்னர் பீமனை திருமணம் செய்து கொள்ளுமாறும் அவர் யுதிஷ்டிரனை வலியுறுத்தினார். பாண்டவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்களின் கண்கள் உற்சாகம் மற்றும்
பயம் கலந்த கலவையால் நிரம்பியிருந்தனர். இந்த முடிவு தங்கள் எதிர்காலத்தையும் தங்கள் ராஜ்யத்தின் தலைவிதியையும் வடிவமைக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். தனது சகோதரர்களின் விருப்பங்களை புரிந்து கொண்ட யுதிஷ்டிரர் அவர்கள் 5 பேருக்கும் ஒரு பொதுவான மனைவியாக திரௌபதியை திருமணம் செய்து கொள்ளும் திட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர்கள் யோசித்து கொண்டிருந்தபோது கிருஷ்ணர் தனது உறவினர் வளவேவருடன் குயவன் வசிப்பிடத்திற்கு வந்தார். பாண்டவர்கள் தங்கள் நண்பரையும் நம்பிக்கைக்குரியவரையும் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் தேவைப்படும் நேரங்களில் தங்களுக்கு வழிகாட்ட அனுப்பப்பட்டனர். கிருஷ்ணர் திரும்பே புன்னகைத்தார். அவர் 5 சகோதரர்களில் உண்மையான அடையாளங்களை கண்டுபிடித்து விட்டார் என்பதை அறிந்திருந்தார். மாலை நெருங்கியதும் கிருஷ்ணரும் வளவேவரும் தங்கள் பக்தியையும் மரியாதையையும் வெளிப்படுத்தி யுதிஷ்டிரர் மற்றும் குந்தியின் பாதங்களை தொட்டனர். இப்போது தங்கள் மார்க்கத்திலிருந்து விடுபட்ட பாண்டவர்கள் தங்கள் நண்பருடன் மீண்டும் இணைந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு புதிய நோக்கத்துடன் கிருஷ்ணரின் ஞானம் மற்றும் ஆசீர்வாதங்களால் வழிநடத்தப்பட்டு தங்கள் பயணத்தை தொடர்வதாக சபதம் செய்தனர். இரவு கழிந்தபோது கிருஷ்ணரும் வளதேவரும் பாண்டவர்களிடம் விடைபெற்றனர். குயவன் வாழ்ந்த இடத்தில் பரபரப்பான தெருக்களில் சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது குரு இளவரசர்களான பீமனும் அர்ஜுனனும் வீட்டிற்கு திரும்பினர். அவர்களுடன் தங்கள் சகோதரர்களான நகுலனும் சகதேவனும் புகழ்பெற்ற இரட்டையர்களும் இருந்தனர். அவர்கள் அந்த நாளில் நகரத்தில் பிச்சை விநியோகித்தனர். அவர்களுக்கு தெரியாமல் பந்தாலாவின் இளவரசர் ரகசியமாக அவர்களை பின்தொடர்ந்து குயவன் வீட்டில் ஒளிந்து கொண்டார். மாலை நேரம் கழிந்தபோது பாண்டவர்கள் தங்கள் தாழ்மையான இல்லத்துக்கு திரும்பினர். அங்கு தங்கள் தாயார் குந்தி அவர்களுக்காக காத்திருந்தார். அவர்கள் வருகில் வந்தபோது அவள் அன்புடனும் பெருமையுடனும் கண்கள் பிரகாசித்தன. என் மகனே, இந்த உணவில் ஒரு பகுதியை எடுத்து கடவுள்களுக்கு வழங்குங்கள். இன்று எங்களை பார்க்க வந்த பிராமணர்களுக்கு சிலவற்றை கொடுங்கள். பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவளிக்கவும் மீதமுள்ளவற்றை 2 பகுதிகளாக பிரிக்கவும். ஒன்று நமது வலிமையான மற்றும் துணிச்சலான வீரரான பிம்மனுக்கு, மற்றொன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் 6 பகுதிகளாக பிரிக்கவும். இளவரசர்கள் தங்கள் தாயின் அறிவுறுத்தல்களை கவனமாக கேட்டனர். அவர்களின் முகங்கள் பக்தியால் நிரம்பியிருந்தன. கிருஷ்ணர் தயாரித்த உணவை அவர்கள் மனதார சாப்பிட்டனர். ஒவ்வொரு கடியையும் அசித்தபோது அவர்களின் கண்கள் நன்றியுடன் பிரகாசித்தன. இரவு விழத் தொடங்கிய போது சடதேவர் தரையில் ஒரு குசா புல் படுக்கையை விரித்தார். இளவரசர்கள் படுத்துக்கொண்டனர். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த மண் தோலை தலையணையாக உரிமை கோரினர். அன்பான கவனிப்புடன் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணர் அவர்களின் கால்களின் வரிசையில் படுத்துக்கொண்டார். அவரது இதயம் மகிழ்ச்சியாலும் திருப்தியாலும் நிரம்பியது. அவர் ஒரு தலையணை போல பாண்டுவின் மகன்களிடையே படுத்து கொண்டிருந்தாலும் இந்த சக்திவாய்ந்த போர் வீரர்கள் மீது எந்த அமைதியின்மையோ அவமரியாதையோ அவர் உணரவில்லை. அவர்கள் தூங்கும்போது அவர்களின் உரையாடல்கள் சுதந்திரமாக பாயத் தொடங்கின. ஒவ்வொருவரும் தெய்வீக ஆயுதங்கள் மற்றும் கம்பீரமான யானைகளுடன் ஆயுதம் ஏந்திய வான வாகனங்களில் தங்கள் சாசக்கரைகளை பகிர்ந்து கொண்டனர். நேரில் மறைந்து கொண்டிருந்த இளவரசர் பிஷச்சிம்னாக் தனது அரசிய நோக்கத்தை கவனமாக கேட்டார். கிருஷ்ணர் புன்னகைத்து தனது சகோதரர்களுடன் சிரிப்பதை பார்த்தார். அவரது கண்கள் இரவு வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கின்றன. குடும்ப அன்பு மற்றும் பக்தியின் இந்த காட்சியை பார்த்தபோது பாஞ்சால இளவரசரின் இதயம் உணர்ச்சியால் பெருகியது. மண்பாண்ட கலைஞரின் வசிப்பிடம் விடியத் தொடங்கிய போது பிஷச்சிம்னா தனது மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தார். அவரது முகம் உறுதியுடன் இருந்தது. கிருஷ்ணருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் இடையிலான அன்பான தொடர்புகள் குசா புல் படுக்கையில் படுத்திருந்த இளவரசர்களின் உரையாடல்கள் என இரவில் தான் கண்ட அனைத்தையும் மன்னர் துருபதரிடம் தெரிவிக்க அவர் விரைந்தார். இதற்கிடையில் மன்னர் துருபாதா தனது அரண்மனையில் கவலையுடன் நடந்து கொண்டிருந்தார். அவரது மனம் கவலையாலும் நிச்சயமற்ற தன்மையாலும் மூழ்கியது. அவர் தனது மகளுக்காக வருத்தப்பட்டார். அவள் எங்கே சென்றாள் அல்லது யார் அவளை அழைத்துச் சென்றிருக்கலாம் என்று தெரியவில்லை. சொல்லுங்கள் என் மகனே என்று அவர் கெஞ்சினார்.
ஒரு சிறிய நகரத்தின் பரபரப்பான தெருக்களில் ஒரு கம்பீரமான காட்சி வெளிப்பட்டது. சந்தேக வம்சத்தைச் சேர்ந்த இளவரசர் திட்டுமா முகத்தில் ஒரு பிரகாசமான புன்னகையுடன் தனது தந்தையை அணுகினார். கிறிஸ்தரின் வருகையை பற்றிய கதையையும் சக்தி வாய்ந்த வில்லை காட்டி வானத்தில் உயர்ந்த அடையாளத்தை வீழ்த்திய இளைஞர்களை அவர் எவ்வாறு வென்றார் என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். திட்டுமா பேசுகையில் அவரது வார்த்தைகள் மன்னர் துருபதரின் மனதில் தெளிவான உருவங்களை வரைந்தன. மாத்தோளில் உடையணிந்த பெய்ய சிவப்பு கண்கள் கொண்ட ஒரு இளம் கதாநாயகனை அவர் கற்பனை செய்தார். அழகில் ஒரு தெய்வீக உயிரினத்தைப் போல தோட்டம் வைத்தார். இளவரசர் இந்த இளைஞனை எப்படி பிராமணர்களால் சூழப்பட்டார் என்பதை விவரித்தார். அவர் தனது நம்ப முடியாத சாதனைக்கு மரியாதை செலுத்தினார். இடி முழக்கம் வீசும் இந்திரனைப் போல வானங்கள் மற்றும் முனிவர்களுக்கு இடையில் நின்று இளைஞர்கள் தனது திறமையை வெளிப்படுத்த தொடங்கினர். கூட்டமாக கூடியிருந்த மன்னர்கள் தங்கள் எதிரியின் பார்வையை தாங்க முடியாமல் கோபத்துடன் எழுந்து போரை நோக்கி முன்னேறினர். ஆனால் மற்றொரு வீரன் தோன்றி ஒரு பெரிய மரத்தை கிழித்து யமனைப் போன்ற மன்னர்களின் கூட்டத்தை நோக்கி விரைந்து சென்று உயிருள்ள உயிரினங்களை அடித்து நொறுக்கினார். மன்னர்கள் அசையாமல் சூரியன் மற்றும் சந்திரனை ஒத்த 2 வீரர்களால் திகைத்து நின்றனர். கிறிஸ்தருடன் 2 வீரர்களும் ஆம்பிதியேட்டரை விட்டு வெளியேறும்போது அவர்கள் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு குயவன் வசிப்பிடத்திற்கு சென்றனர். உள்ளே ஒரு பெண் நெருப்பு சுடர் போல உட்கார்ந்து மற்ற 3 ஆண்களால் சூழப்பட்டார். ஒவ்வொருவரும் அரவணைப்பு மற்றும் ஆட்களின் பிரகாசத்தை வெளிப்படுத்தினர். ஹீரோக்கள் அவளை அணுகி அவளுடைய கால்களுக்கு மரியாதை செலுத்தி கிறிஸ்தரையும் அவ்வாறே செய்ய அழைத்த நகன்களிலிருந்து பிரகாசிக்கும் கருமையுடன் அந்த பெண் தம்பதியரையும் அவர்களின் இளம் நண்பரையும் வரவேற்றார். அவர்கள் ஒன்றாக நேரத்தை செலவிட்ட போது அவர்களின் தனித்துவமான வருகைகளின் போது பெறப்பட்ட பிச்சை பணத்தை அங்கு இருந்தவர்களுக்கு விநியோகித்தார். எஞ்சியிருந்த சிறியவற்றை பகிர்ந்து கொண்ட பிறகு அவர் ஒரு இறுதி கடியை எடுத்துக்கொண்டார். ஒவ்வொரு துணியையும் ஒரு விலைமதிப்பற்ற பரிசு போல சுவைத்தார். இரவு விழத் தொடங்கியதும் குழுவினர் ஓய்வெடுக்க அமர்ந்தனர். கிறிஸ்த தங்கள் கால்களின் வரிசையில் தங்கள் கீழ் தலையணையாக படுத்துக்கொண்டார். குசா புல் மற்றும் மான்களின் தோள்களால் செய்யப்பட்ட படுக்கை அவர்களுக்கு கீழே மேன்மையாக உருண்டது. அமைதியான குரல்களில் அவர்கள் ஆழ்ந்த உரையாடல்களில் ஈடுபட்டனர். அவர்களின் வார்த்தைகள் கருப்பு மேகங்களைப் போல அமைதியில் எதிரொலிக்கின்றன. இந்த வீரர்களின் பேச்சு அவர்களின் உன்னத இயல்பை சுட்டி காட்டியது. இது அவர்களின் சத்திரிய வம்சாவளிக்கு ஒரு சான்றாகும். சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்கள் போர் வீரர்களிடையே காளைகள் ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் இராணுவ பாடங்களை பற்றி விவாதித்தனர். அவர்களின் நம்பிக்கை இறுதியாக நிறைவேறியதாக தோன்றியது. ஏனென்றால் குந்தியின் மகன்கள் நாக்கின் வீட்டின் மோதலில் இருந்து தப்பியதாக கூறப்பட்டது. தனது மகனின் வார்த்தைகளை கேட்ட மன்னர் துருபதையின் மகிழ்ச்சிக்கு எல்லையிலே இந்த மர்மமான வீரர்களின் அடையாளத்தை ஆராய அவர் ஒரு பூசாரியை அனுப்பினார். அவர்கள் குயவன் வசிப்பிடத்திற்கு வந்தபோது அவர்கள் கைதட்டல்களையும் பாராட்டல்களையும் சந்தித்தனர். மன்னரின் செய்தி வழங்கப்பட்டது. அவர்களின் குடும்பத்தை வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டது. தஸ்தெனப ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது வைசம்பாயனலின் வார்த்தைகள் காற்றில் எதிரொலித்தன. மன்னர் துருபதரின் செய்தியை எடுத்து சென்றன. தூத அரண்மனைக்கு வந்தார். அவரது கண்கள் ஆசரத்துடன் பிரகாசித்தன. கிறிஸ்தருக்கும் கிஸ்ராவுக்கும் இடையான வரவிருக்கும் திருமணத்தை நினைவு கூறும் வரையில் ராஜா ஒரு பெரிய விருந்தை தயார் செய்துள்ளதாக அறிவித்தார். உங்கள் அன்றாட சடங்குகளை முடித்துவிட்டு அங்கு வாருங்கள் என்று அவர் கூறினார். அவரது குரல் முக்கியத்துவத்துடன் சொட்டு சொட்டாக இருந்தது. கிறிஸ்தலின் திருமணம் அங்கு நடைபெறும் தாமதப்படுத்த வேண்டாம். தூதரின் வார்த்தைகள் குருக்களை அவர்களின் மரியாதையிலிருந்து கேர்ச்சி செய்யும் ஒரு தெளிவான அழைப்பு போல இருந்தன. வைசம்பாயனர் தொடர்ந்தார். பின்னர் குருக்களில் இருந்த அந்த காளைகள் பூசாரியை பணிநீக்கம் செய்து தங்க தாமரை அலங்கரிக்கப்பட்ட அந்த கார்களில் ஒன்றில் குந்தியையும் கிருஷ்ணனையும் ஒன்றாக சவாரி செய்ய வைத்தன. அந்த அற்புதமான வாகனங்களில் ஏறி துருபதரின் இடத்தை நோக்கி சென்றன. அவர்கள் சுழலும் சாலைகள் வழியாக செல்லும்போது
பூக்களின் இனிமையான வாசனையாலும் பறவைகளின் மென்மையான கிண்டலுடனும் காற்று நிரம்பி வழிந்தது. குருக்கள் ராஜபிரகாசத்துடன் சவாரி செய்தனர். அவர்களின் முகங்கள் உறுதியுடன் இருந்தன. அவர்களின் இதயங்கள் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தன. குந்தி என்ற ராணி கிறிஸ்தரின் அருகில் அமர்ந்தார். அவரது கண்கள் மகிழ்ச்சியும் பதட்டமும் கலந்த கலவையால் பிரகாசிக்கின்றன. இந்த இணைப்பு அவரது குடும்பத்தின் தலைவிதியை முத்திரையிடும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அதை அமைதி மற்றும் செழிப்புக்கான ஒரு வாய்ப்பாகவும் ஆர்த்தார். இதற்கிடையில் மன்னர் துருபதர் தனது விருந்தினர்களின் வருகைக்கான தயாரிப்புகளில் மும்முரமாக இருந்தார். குருக்களின் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் ஒவ்வொன்றையும் கவனமாக தேர்ந்தெடுத்து ஏராளமான பொருட்களை சேகரிக்க உத்தரவிட்டார். பழங்கள், புனிதப்படுத்தப்பட்ட மாலைகள், அன்சல் கோட்டுகள், கேடயங்கள், தரைவிரிப்புகள், கண்டி விதைகள் ஒவ்வொன்றும் விருந்தினரின் பிரம்மாண்டமான காட்சியில் உன்னிப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ராஜாவின் அமைச்சர்கள் தயாரிப்புகளை மேற்பார்வையிடுவதில் மும்முரமாக இருந்தனர். அவர்களின் முகங்கள் கவனத்துடன் இருந்தன. குருக்கள் துருபதரில் அரண்மனைக்கு வந்தபோது மன்னர் மற்றும் அவரது உதவியாளர்களின் அன்பான புன்னகையால் அவர்கள் வரவேற்கப்பட்டனர். குந்தி மற்றும் கிருசர் உள்குடியிருப்புகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவர்கள் வீட்டு பெண்களால் திறந்த கைகளுடன் வரவேற்கப்பட்டனர். ராணி அரசியைப் போல நடத்தப்பட்டார். அவரது ஒவ்வொரு தேவையும் கவனத்துடனும் பக்தியுடனும் கவனிக்கப்பட்டது. இதற்கிடையில் குருக்கள் மிகச்சிறந்த இருக்கைகள் நிறைந்த ஒரு பெரிய மண்டபத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டனர். ஒவ்வொருவரும் தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ப கவனமாக ஏற்பாடு செய்யப்பட்டனர். அவர்கள் எளிதாக அமர்ந்தனர். அவர்களின் அகலமான தோள்கள் மற்றும் நீண்ட தொங்கும் கைகள் அவர்களின் வலிமை மற்றும் சுறுசுறுப்புக்கு ஒரு சான்றாகும். அவர்கள் இருக்கைகளை எடுத்து கொண்டபோது நன்கு உடையணிந்த ஊழியர்களான ஆண்களும் பெண்களும் அரசர்களுக்கு ஒரு விருந்தை கொண்டு வந்தனர். அரச குடும்பத்திற்கு தகுதியானவை தங்கம் மற்றும் வெள்ளி தட்டுகளில் பரிமாறப்பட்ட குருக்கள் தங்கள் முகங்களை மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் கொண்டாடி மகிழ்ந்தனர். உணவு முடிந்த பிறகு அவர்கள் துருபதர் சேகரித்த பல்வேறு போர் பாத்திரங்களை பார்க்க தொடங்கினர். காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த கேடைந்த வாள், சிமெட்டர்கள் ஆகியவற்றை பார்த்தபோது அவர்களின் கண்கள் ஆர்வத்தால் விரிந்தன. தன்சாராவின் பரபரப்பான நகரத்தின் மத்தியில் நியாயமான ஆட்சியாளரான மன்னர் துருபதர் குந்தியின் மூத்த மகனான இளவரசர் யுதிஷ்டிரனுடன் அமர்ந்தார். பாண்டவர்களின் அடையாளத்தில் உண்மையான தன்மையை பற்றி கேட்டபோது ராஜாவின் கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசித்தன. அவர்கள் பிராமணர்கள் தெய்வீக உயிரினங்கள் மனிதர்களாக மாறுவேடமிட்டார்களா அல்லது உண்மையில் கித்திரியர்கள் ஆட்சி செய்ய பிறந்த இளவரசர்கள்? ராஜாவின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொந்திக் கொண்டிருந்தன. மேலும் அவரது குரலான யுதிஷ்டிரர் உறுதியுடன் அமைதியாக பதிலளித்தார். ராஜாவே, நாங்கள் சத்திரியர்கள் என்று அவர் கூறினார். புகழ்பெற்ற பாண்டுவின் மதமே எங்கள் சகோதரர் அதுலனை திருமணம் செய்து கொள்வதற்காக உங்கள் மகரின் கையை தேடி வந்தோம். அரசர்களின் கூட்டத்தின் மத்தியில் நாங்கள் அவளை வேண்டும். அவள் ஒரு ஏரியிலிருந்து இன்னொரு ஏரிக்கு மாற்றப்பட்டாள். புதிதாக மலரும் தாமரை போல ராஜாவின் கண்கள் பரவசத்தில் உருண்டன. அவரது மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்த தினங்கள் கடந்து செல்ல மன்னர் துருபதர் தன்னை தயார்படுத்திக் கொண்டு மிகுந்த முயற்சியுடன் யுதிஷ்டிரரிடம் பதிலளித்தார். அவர் எரியும் அரங்கின் அரண்மனையிலிருந்து அவர்கள் தப்பித்ததை பற்றி கேட்டார். மேலும் யுதிஷ்டிரர் ஒவ்வொரு விவரத்தையும் விவரித்தார். அவர்கள் குறுகிய தப்பித்த கதை சொன்னார். தீப்பிழம்புகளை எரித்த மனிதர்களின் ஆட்சியாளரான திருதராஷ்டிரரை அவர் கண்டனம் செய்தபோது ராஜாவின் வெளிப்பாடு கல்லாக மாறியது. மன்னர் துருபதர் பின்னர் யுதிஷ்டிரனை தனது சரியான சிம்மாசனத்தில் மீண்டும் அமர்த்துவதாக சபதம் செய்தார். மேலும் நிம்மதியான உணர்வுடன் பாண்டவர்கள் அவரது அரசவையில் வரவேற்கப்பட்டனர். அவர்கள் அங்கேயே வசிப்பார்கள். மன்னர் 8 சேனா மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள். திருஷ்டத்யும்னா உட்பட ராஜாவின் மகன்கள் யுதிஷ்டிரனை அணுகினர். மேலும் பெரிய சடங்குடன் அர்ஜுனன் துருபதரின் மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு முன்மொழிந்தார். எவ்வாறாயினும் யுதிஷ்டிரர் திருமணம் செய்து கொள்வதற்கான தனது சொந்த விருப்பத்தை அறிவித்து சபையை ஆச்சரியப்படுத்தினார். மன்னர் துருபதர் அவருக்கு ஒரு விருப்பத்தை வழங்கினார். தனது மகளை தானே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது கிறிஸ்தருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். யுதிஷ்டிரர் புன்னரைத்து அவர்களின் குடும்ப பாரம்பரியத்தை விளக்கினார். பெறப்பட்ட எந்த நகையும்
அவர்கள் அனைவரிடமும் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும் இளமுது நடத்தை விதி என்று அவர் கோரினார். அறநெறியின் நுணுக்கங்களை நாம் அறியவில்லை. ஆனால் முந்தைய காலத்தில் புகழ்பெற்றவர்கள் பின்பற்றிய பாதையை நாம் பின்பற்றுகிறோம். எனக்கு ஒருபோதும் பொய்யை உச்சரிக்கால் என் இதயம் ஆபத்திலிருந்து விலகி செல்கிறது. என் அம்மா அதை கட்டளையிடுகிறார். நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த வழக்கத்திற்கு மாறான முன்மொழிவுக்கு எப்படி பதிலளிப்பது என்று தெரியாமல் மன்னர் துருபதர் அதிர்ச்சி அடைந்தார். யுதிஷ்டிரர், குந்தி மற்றும் பிஸ்தஜிம்னா ஆகியோர் தங்களுக்குள் இந்த விஷயத்தை தீர்த்து கொள்ளுமாறு பரிந்துரைத்தார். அடுத்த நாள் தங்கள் முடிவின்படி செயல்படுவதாக உறுதியளித்தார். பிரபஞ்சலா மீது இரவு வந்தபோது பாண்டவர்கள் மன்னர் துருபதரின் மகன் திரிசுடன் தனிப்பட்ட கூட்டத்தில் கூடினர். புகழ்பெற்ற விருந்தினர்களின் கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தும் அமைதியான நிலப்பரப்பின் மீது சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியது. பாண்டவர்களும் பான்சாலாவின் மன்னர் துருபதரும் தங்கள் மரியாதைக்குரிய ஆசிரியரும் வழிகாட்டியுமான ரிஷி கிறிஸ்துவை வேணாமுன் ஆழ்ந்த மரியாதையுடனும் நின்றனர். அவர்கள் அவருக்கு வணக்கம் செலுத்தும்போது ஞாசிரியின் கண்கள் கருணையால் மின்னின. அவர் தங்கள் வாழ்த்துக்களை திருப்பி அவர்களின் நல்வாழ்வை பற்றி விசாரித்தால் தனது கையின் அலைகளுடன் புகழ்பெற்ற முனிவர் வந்திருந்த அனைவரையும் ஆடம்பரமான தங்க கம்பளங்களில் உட்கார அழைத்தார். விரைவில் கூட்டம் ஆள்களாக அமர்ந்தது. எப்போதும் ஆர்வமுள்ள மன்னர் துருபதர் வியாசரிடம் ஒரு கேள்வியுடன் திரும்பினார். ஒரு பெண் பாவத்தால் தீட்டுப்படாமல் பல ஆண்களுக்கு மனைவியாக எப்படி இருக்க முடியும்? ரிஷியின் கண்கள் பிரகாசம் அடைந்தன. அவர் பதிலளித்தார், இந்த நடைமுறை என் ராஜாவே உண்மையில் பயன்பாட்டிற்கும் வேதங்களுக்கும் எதிரானது. இருப்பினும் இந்த விஷயத்தில் உங்கள் ஒவ்வொரு கருத்தையும் நான் கேட்க விரும்புகிறேன். திருபாதா முதலில் பேசினார். அவரது குரல் உறுதியுடன் இருந்தது. என் இதயத்தில் இந்த நடைமுறை பாவமானது என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் இது பாரம்பரியம் மற்றும் புனித நூல்களுக்கு எதிரானது. ஞானிகள் ஒருபோதும் பாவம் செய்யக்கூடாது என்று அவர் அறிவித்தார். துருபதாவின் துணிச்சலான போர்வீர மகன் திரிசத்தும்னா உடன்பாட்டில் தலையசைத்தார். எங்கள் மூத்த சகோதரர் தனது இளைய சகோதரனின் மனைவியை எவ்வாறு அணுக முடியும்? ஒழுக்கம் எப்போதும் நுட்பமானது. எது சரி அல்லது தவறு என்று எங்களால் சொல்ல முடியாது. முத்த பாண்டவரான யுதிஷ்டிர மென்மையான புன்னகையுடன் முன்னேறினார். என் இதயம் ஒருபோதும் பாவத்தை நோக்கி சாய்வதில்லை என்று அவர் கூறினார். பண்டைய காலங்களில் எடிலா என்ற நல்லொழுக்கமுள்ளதன் 7 முனிவர்களை மணந்தார் என்றும் ஒரு துறவியின் மகள் பிராச்சேதர்கள் என்ற அதே பெயரை பெற்ற 10 சகோதரர்களுடன் தன்னை இணைத்து கொண்டார் என்றும் நான் கேள்விப்பட்டேன். அவர் நிறுத்தினார். அவரது கண்கள் நேர்மையுடன் பிரகாசித்தன. திரௌபதியை அனுபவிக்க எங்கள் தாய் கட்டளையிட்டுள்ளார். ஏனெனில் நாம் எதையும் பிச்சைக்காக பெறலாம். இந்த செயல் நல்லொழுக்கமானது என்று நான் நம்புகிறேன். குந்தி அவர்களின் புத்திசாலி மற்றும் இரக்கமுள்ள தாய் சம்மதத்துடன் தலையசைத்தார். என் வார்த்தைகள் பொய்யானதாக இருக்கலாம் என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவர் குரல் சற்று தடிந்தியது. அனைவரும் பேசி முடித்ததும் வியாசர் தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். அவரது கண்கள் குறும்புத்தனத்தின் குறிப்புடன் மின்னின. என் அன்பான மன்னரே, அவர் துருபதாவிடம் இந்த விஷயத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசலாம். இந்த பண்டைய நடைமுறையின் பின்னணியில் உள்ள உண்மையையும் அது ஏன் நித்திய நல்வழக்கமாக கருதப்படுகிறது என்பதையும் நான் வெளிப்படுத்துகிறேன் என்றார். வியசலும் துருபதலும் திரும்பி வருவதற்காக கூட்டம் காத்திருந்தபோது காற்று எதிர்பார்ப்புடன் நிரம்பி வழிந்தது. இறுதியாக ரிஷி ஒரு தனியா குடியிருப்பு இருந்து வெளிப்பட்டார். அவரது முகம் நாணத்தால் பிரகாசித்தது. என் ராஜாவே, அவர் துருபதரிடம் வாருங்கள், இந்த புனிதமான நடைமுறையை பற்றி ரகசியமாக பேசலாம் என்று கூறினார். எனவே பண்டைய பாரம்பரியத்தை பற்றிய அவர்களின் புரிதலை என்றென்றும் மாற்றும் ஆழமான வெளிப்பாட்டுக்கு மேடை அமைக்கப்பட்டது. பண்டைய நாட்களில் நைமிஷா காட்டில் வானவர்களால் ஒரு பெரிய தியாகம் செய்யப்பட்டது. அவர்களில் விவஸ்வத்தின் மகன் யமனும் இருந்தார். அவர் சடங்குக்காக விலங்குகளை கொல்லும் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு மனிதனையும் கொல்லவில்லை. மேலும் மரணம் உலகத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக தோன்றியது. இதன் விளைவாக மனிதர்களின் எண்ணிக்கை அதிவேகமாக வளரத் தொடங்கியது. சோமா, சத்தாவருணா, குரேரா மற்றும் பலர் தலைமையில் பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பிரஜாபதியை அணுகி
மனிதர்களின் எண்ணிக்கையில் இந்த விரைவான அதிகரிப்பு குறித்து கவலைப்பட்டனர். மனிதர்களுக்கும் அழியாதவர்களுக்கும் இடையில்